A delightful morning to 100% celebrate Republic Day due to the formation of our new constitution. Flag salute. என் பெயர் தாரா. தாயின் மணிக்கொடி பாரி அதை தாண்டு பணிந்து புகழ்ந்திடவா. Our students are going to perform a drama show which explains the fundamental rights which are mentioned in our constitution. நாடகம் காட்சி ஒன்று. சீமபுரம் என்னும் ஊரில் ஒரே ஒரு அலுவலகத்தான் காவலர் வெளியில் நின்று கொண்டிருந்தார். தொழிலாளிகள் வந்து கொண்டிருந்தனர். ஒரு நாள், நில்லுங்கள், நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்? நான் ஹிந்து மதத்தை சார்ந்தவள். சொல்லுங்கள். அந்த காவலாளி ஒவ்வொரு இடமும் நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்கள் என்று கேட்டுதான் உள்ளே அனுப்புவார். அனைவரும் ஹிந்து மதம் என்று கூறியே உள்ளே சென்றனர். ஆனால், நில்லுங்கள், நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்கள்? நான் கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவள். கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர். அடா, எங்கே உள்ளே செல்கிறீர்கள்? நில்லுங்கள், கிறிஸ்துவ மதத்துக்கெல்லாம் இங்கே இடம் இல்லை, செல்லுங்கள். என்ன கூறுகிறீர்கள்? கிறிஸ்துவ மத சார்ந்தவர்கள் மட்டும் இங்கு வர முடியாதா? ஆம், இதுவே எங்கள் அலுவலகத்தில் உள்ள சட்டம். அலுவலகத்தில் உள்ள சட்டத்தை மீறுவதற்கு யாருக்கும் துணிவல்ல, சக்தியும் அல்ல. ஆகியால் தயவு கூண்டு இங்கிருந்து சென்று விடுங்கள். அந்த காவலாளி கிறிஸ்துவ மதத்தை சார்ந்த பெண்ணை விரட்டுகிறார். இந்த காட்சியிலிருந்து நாம் புரிந்து கொண்ட வழி என்னவென்றால், நம்முடைய இந்திய நாட்டில் மதங்கள், மொழிகள் போன்றவை வேறுபட்டாலும் நாம் யாவும் இந்தியர்களே. ஆகையால் நாம் அனைவருக்கும் சமத்துவம் காட்ட வேண்டும். சமத்துவம் என்பது மிக மிக இந்தியாமையானதாகும். கவனித்து விடுங்கள், தாங்கள் இப்போது உள்ளே செல்லலாம். மிக்க நன்றி. காட்சி 2. இந்தியா என்னும் ஜனநாயக நாட்டில் மக்கள் யாவும் இந்திய நாட்டின் தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதற்கு நீங்கள் அனுமதிக்க வேண்டும். இதில் என்ன நீங்களே தேர்ந்தெடுத்துக் கொள்வது? இதெல்லாம் நியாயமானதல்ல. இதை நாம் ஒப்புக்கொள்ள மாட்டோம். ஒப்புக்கொள்ள மாட்டோம். தாங்கள் மக்களுக்கு சேவை புரிய மாட்டேங்கிறீர்கள். மக்களுக்கு தேவையான வசதிகளை தர மாட்டேங்கிறீர்கள். இதற்கு நாம் உங்களை தேர்ந்தெடுக்க வேண்டுமா? இது எப்படி சாத்தியம்? மக்களுக்கு இந்தியா எனும் ஜனநாயக நாட்டில் நியாயமான தேர்தல் இருக்க வேண்டும். நாமே நம் எதிர்கால தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய சுதந்திரம் நமக்கு கிடைக்க வேண்டும். நாம் கற்றுக்கொண்டவை என்னவென்றால், இந்திய நாட்டு மக்கள் தான் தன் தலைவர்களை தேர்ந்தெடுப்பர். ஆனால் அந்த ஆட்சி புரியும் தலைவரே சில தவறுகளை செய்தால், ஏதேனும் மக்களுக்கு அநியாயம் நினைப்பிருந்தால், அந்த மக்கள் சும்மாக இருக்க மாட்டார்கள். சண்டை போட்டு அந்த தலைவரை எதிர்கொண்டு தன் சுதந்திரத்தை பயன்படுத்தி தமக்கு தேவையான நல்ல ஆட்சியை ஏற்படுத்த கடும் முயற்சி மேற்கொள்வார்கள். மக்களுக்கு அதில் மிகுந்த சுதந்திரம் உள்ளது, நிறைய சுதந்திரம் உள்ளது. தன் கருத்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம் மக்கள். அடடடா, இந்த நாடகம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. தூய தமிழ், செந்தமிழ், என்ன அருமையா வாட்ட. காட்சி 3. முதலாளி அம்மா ஒரு பையனை வேலை வாங்கிக் கொண்டிருக்கிறாள். சிறுவனே, வேலைகளை செய்து விட்டாயா? வாசலை பெருக்கி விட்டாயா? செய்து விட்டேன் அம்மா. அது மட்டும் இல்ல, வீட்டில் உள்ள வேலைகளை செய்து விட்டாயா? செய்து விட்டேன் அம்மா. அது மட்டுமல்ல, மளிகை கடையை நீதான் பார்த்துக்கொள்ள வேண்டும். அது உனக்கு தெரிந்ததல்லவா? புரிந்து கொள். மளிகை கடை மளிகை கடையில் உள்ள எல்லா பொறுப்புகளும் உன்னுடைய தான். இனிமேல் நீ தான் அந்த மளிகை கடையை பார்க்க வேண்டும். உன்னை நம்பித்தான் இந்த வேலையை உன்னிடம் ஒப்படைக்கிறேன். சிறுவனே, நீ அந்த அளவுக்கு புத்திசாலி. புரிகிறதா அம்மா? இந்த காட்சியை நீங்கள் காண்பது என்னவென்றால், ஒரு சிறிய குழந்தை முதலாளி அம்மாவின் அடியில் வேலை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவ்வாறு செய்யக்கூடாது. குழந்தைகளை 14 வயதில் கீழ் உள்ள குழந்தைகள் வேலை செய்யக்கூடாது என்னும் சட்டத்தை எடுத்துரைக்கிறது குழந்தை தொழிலாளர் தடுப்பு சட்டம். நாம் பார்க்கக்கூடியது என்னவென்றால்,
அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக நடந்த ஏதோ ஒரு அநியாயத்தை மக்கள் நீதிமன்றத்துக்கு சென்று தனக்கு நடந்த அநியாயத்தை வெளிப்படுத்தலாம். அதற்கு அந்த நீதிமன்றம் தவறு செய்தவர்களுக்கு தண்டனையும் நிரபராதிகளுக்கு நியாயமும் தரும். நன்றி. Parents, students, please rise for national anthem.